ஒரு 8 மந்த்ஸ் பேக் சாரா கணேஷ் அவங்க ட்ரெண்ட் பண்ண இந்த ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லேட் எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னா அந்த வெள்ளைக்கருவை பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. அது நல்லா வந்து நுர பொங்கி வரணும். அது நார்மல் விஸ்க் வச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக கைவலி வரும். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 4 முட்டையில் வந்து வெள்ளை தனியாக மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ வந்து லைட்டாக பீட் பண்ணால் போதும். ஒயிட் வந்து நல்லா அந்த நுர பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேனில் லைட்டாக பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லோவை வந்து ஊற்றிக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் மேலே வந்து அந்த ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்க்கு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 1 மந்த் பேக் கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் பர்சனலாக இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேஃபஸ்ட் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கக்கா, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்ன மாதிரி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வீட்டில் இருக்க விமன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். இந்த ஜாப்க்கு எந்த ஒரு முதலீடுமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் டீட்டெயில்ஸும் பின் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக சூப்பராக ஃப்ளஃபி ஆம்லேட்டும் ட்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு.